பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியன் ரொம்பவே சிந்தனையாக தூங்காமல் உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் கோமதி கேட்குறாங்க, ஏங்க தூங்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, தங்கமயிலு சாப்பாடு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தால் அந்த மதிய நேரத்தில் நல்ல வியாபாரம் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து ரூ. 4000 5000 மதியம் மட்டும் வியாபாரம் நடக்கும். இப்போ தங்கமயில் சாப்பாடு கொண்டு வரல, நாங்கள் மதியம் கடையை அடைச்சிட்டு வந்து வீட்டில் சாப்பிடுவோம். அதனால் வந்துட்டு ரூ. 4000 கம்மியாக இருக்குது. அதை என்ன செய்யலாம், அதை எப்படி ஈடுகட்டலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, அப்போ நான் வேணா சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் வந்து டயத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்தால் நீ கொண்டு வந்துடுவியா அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் 30 வருஷமாக உங்களுக்கு சமைக்கிறேன் வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சமைக்க வைக்க அதெல்லாம் ரைட்டு தான். என்னைக்கு நீ கடையில் கொண்டு தந்த, ஒரு நாள் நீ தந்தது இல்லையே. மதியம் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து ஒரு நாளும் இருந்தது இல்லையா, தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான். உங்களுக்கு மதிய நேரம் ரெஸ்ட்டு கிடைக்கணும், பணம் என்னங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் நான் சாப்பாடு கொண்டு வரல. நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல இப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில், இல்லை கோமதி, தங்கமயில் சாப்பாடு கொண்டு வரும்போது வியாபாரம் ஆச்சு அப்படிங்கிறதான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்கள் தங்கமயிலே தலை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, நீ மறந்துடாத, அவள் தான் உனக்கு மூத்த மருமக, சரியா? அவளை குறைச்சி பேசுறதுனால வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. நான் குறைச்சி பேசலைங்க, அந்த பிள்ளை வந்து எல்லாமே கூட கூட செய்யுது. தான் புருஷனுக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமான்னுங்கிற முடிவு அந்த பொண்ணு எடுக்கலாம். என் புருஷன் எங்கே சாப்பிடணும் ஏது சாப்பிடணும் நான் முடிவு எடுத்துக்கிடுவேங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை? அந்த பிள்ளை சாப்பாடு கொண்டு வரும்போது நல்ல வியாபாரம் ஆச்சு, 4000 மேலே அந்த மதிய நேரத்தில் வியாபாரம் ஆகுது. அந்த பிள்ளை கொண்டு வரல 2-3 நாளாக, அதனால் வியாபாரம் கம்மியாகுது அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் நான் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை எப்படி ஈடு பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று செய்யுங்க, கடையை வந்து கூட ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் கழித்து நீங்கள் அடைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, நம்ம ஊரில் 10 மணிக்கு மேலே ஆட்கள் லாத்தமே காங்கலை. இதில் நீ வந்து 12 மணி 1 மணிக்கு அடைச்சிட்டு வாங்கங்க அப்படிங்கிறாங்க. அப்போ காலையிலே கடையை திறங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, ஒன்று செய்தேன், காலைல ஒரு 4 மணிக்கெலாம் திறந்துருந்தேன். ஏன்னா கஸ்டமரே நீ வந்து 4 மணிக்கே வர சொல்லிடு அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க முடியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு புரியுதில்ல, 4 மணிக்கு யார் எந்திரிச்சிருப்பாங்களா? எந்திரிக்கிறவங்க 6 மணி 7 மணிக்கு எந்திரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாமான் வருவாங்க. நான் கடை 8 மணிக்கு திறக்கேன், நானும் புறப்படணும்ல. ஆனால் வந்து இன்னுமே வந்து நேரத்தோடு போகணும் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் நேரத்தோடு போனால் செந்திலையும் கூப்பிடுவீங்க, பழனியும் கூப்பிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. அம்மா, ஒரு போர் வீரர் போகிறாருன்னா தானே போர் பண்ண முடியும். தலைவன் வந்து கூட தானே வருவார், நான் போனால் அவனும் வரணும்ல அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க முடியும்? நைட்டே அவங்க அன்டயத்தில் வந்து தூங்குறாங்க, காலையில் எழுந்திரிச்சி போனால் எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் கோமதி. தங்கமயிலேருந்து சாப்பாடு மதியம் கொண்டு வந்துட்டானா ஒரு பிரச்சனை கிடையாது. உனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. வருமானமும் வரப்போகுது, உனக்கும் ஒரு இல்லாமல் நீ இருக்கலாம். நீ ஏன் அடம் முடிச்சிட்ருக்க தங்கமயில் சாப்பாடு கொண்டு வரக்கூடாதுன்னு அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு என்ன, நான் மதியம் கொண்டு வரேன், இந்த பேச்சை இதோடு விடுங்க. தங்கமயில் உங்கள் கடைக்கு சாப்பாடு கொண்டு வர பேச்சே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு எனக்கு புரியல. சமீபமாக முன்னாடி எது சொன்னாலும் எப்பயுமே எது சொன்னாலும் எதிர்த்து பேசுத அப்படிங்கிறாங்க. ஏத்தா பேசுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கணிக்கிறாங்க. சரி ரொம்ப கத்தாத, நம்ம 2 பேரும் ஏதாவது சண்டை போடுதுன்னு சொல்லி பசங்க நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம சின்ன சிறுசு கிடையாது, விடு அப்படிங்கிறாங்க. நீங்கள் கற்றுனா நியாயம், நான் வந்து கற்றுனா நியாயம் கிடையாதா அப்படிங்கிறாங்க. கோமதி, நான் இந்த வீட்டோட குடும்ப தலைவர், நான் பேசினா சரியாக போயிடும், நீ பேசினா சரி வராதா அப்படிங்கிறாங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? ஆண் பெண் வேறுபாடு பார்க்கிங்களா அப்படிங்கிறாங்க. கோமதி, நான் அந்த கான்செப்ட்லேயே வரல. ஏன்னா என் பிள்ளைகளை எனக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியும், நான் அந்த கணக்கில் போகிறேன். நீ வந்து லூஸில் விடுவ, அது சரி வராதுங்கிறது தான் என்னோடய கருத்து. அப்புறம் நீ வேறு எங்கேயாவது இந்த கருத்தை பதிவிட வச்சு என்ன சம்மந்தம்லாம் அதில் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. முதல்ல தூங்குங்க, காலையில் உங்களுக்கு வந்து சாப்பாடு தரப்போகிறேன், மதியம் வந்து உங்களுக்கு சாப்பாடு நான் ரெடி பண்ணி வைக்க போகிறேன், நீங்கள் கடையிலேருந்து வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி, சாப்பாடு கொண்டு வரான்னு இப்போ மாற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. மதியம் ரெஸ்ட் எடுத்தால் தாங்க நல்லது உடம்புக்கு. உங்களுக்கும் வயசாகிட்டு போகுது. செந்திலும் வயசாகி ரொம்ப வயசாகிடலை, அவன் கொஞ்சம் வயசு பையன், அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அவன் தாம்பத்திய வாழ்க்கையை நல்லா வாழ முடியும். ஏன்னா எல்லாருக்கும் ரெஸ்ட்டு வேணும். குமரேஷ் சித்தப்பாவை சொல்லுங்கள், வயசு என்னாச்சு? உங்களுக்கே அவர் வந்து 10 வயசுக்கு மூத்தவர். அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், மதியம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, அந்த வருமானம் தான் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கஞ்சித்தனமாகவும் இருக்கக்கூடாது, எவ்வளவோ செலவு பண்ணுறோம், மதிய வருமானம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சா தான் என்ன அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பணம் தான் கம்மியாக வருது அப்படிங்கிறாரு கோமதி. சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறாங்க. கோமதி சரியான டென்ஷனில் இருக்காங்க. அப்புறம் கோமதி, ஒன்றும் இல்லை, இந்த ஹனிமூன் போகணுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் சொன்னாங்கள்ல, அதை அனுப்பணும்ல அப்படிங்கிறாங்க. இந்த ராஜியும் கல்யாணம் முடிஞ்சிச்சு, மீனாவும் கல்யாணம் முடிஞ்சிச்சு,
நீங்கள் வீணாவை ஹனிமூன் கூட்டி போகும்போது நம்ம எல்லோரும் தான் போனோம், அதுவும் கோயில் குளத்துக்கு போன மாதிரி போனோம். இப்போ இவங்கள மட்டும் நீங்கள் அனுப்பணும் முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அது போனாங்க போகலை, அவங்க பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா லவ் பண்ணும்போது இடம் சுற்றிருப்பாங்க. உண்மையிலே விரும்பினா அப்படி தானே. நம்ம விரும்பி கட்டும்போது அந்த காலகட்டம் அப்படி கிடையாது, இப்போ உள்ள காலகட்டம் அப்படி. ஆனால் தங்கமயிலும் சரவணன் அப்படி கிடையாது. நம்ம பார்த்து கட்டி வச்சவங்க. அவங்க 4 இடம் ஒன்றா போயிருக்க மாட்டாங்க. இனி நினைவுகள் வர வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அதனால் எந்த இடத்துக்கு அனுப்பலாம், ஆனால் அனுப்பி தான் செய்யணும் கண்டிப்பாக. எந்த இடத்துக்கு அனுப்பலாம், ஆனால் நம்மளும் கடையை அடைச்சிட்டு போகணும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும், பக்கமாக இருக்கணும், செலவு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க சரவணன் தனியாக போனால் தானே அவன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ முடியும். நம்ம பின்னாடியே போனால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள், நம்ம விட்டுட்டு அப்படி இருக்க முடியாது. அதுபோக நம்ம பிள்ளைகள் 4 இடத்துக்கு போகணும்னா நம்ம கூடவே ஏதாவது நல்லது, அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டோம், ஒரு சம்சாரி ஆகியாச்சு. ஒரு சம்சாரிக்கு என்ன தெரியும்னு பேசுகிறேன், என்னங்க அர்த்தம்? அவன் குடும்பத்தை அவன் பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, நான் அந்த அர்த்தத்திலே சொல்லலை. பிள்ளைகள் வெளியூருக்கு போகுதுன்னா நம்ம தாப்பனா தாயாக கூட போனால் தான் நல்லது. அவங்க எந்த ஊருக்குனாலும் போட்டு நம்ம கூட போகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க ஊட்டி கொடைக்கானல் அப்படி இப்படின்னு சொல்லி வெளி இடத்துக்கு போகணும்பாங்க, நீங்கள் போயிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. கோமதி, அப்படி இல்லாமல் நினைப்பாங்க. பக்கத்தில் ஏதாவது கோயில் குளத்துக்கு அப்படி போயிட்டு அங்கே எங்கேயாவது ஒரு சுற்ற வேண்டிய இடத்த சுற்றிட்டு அந்த ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு நம்ம வந்தோம்னா அந்த மாதிரி வந்துட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறது கேட்குறதுக்கு செந்தில் கிடையாது, மீனா கிடையாது, அது தங்கமயில், இது சரவணன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, என் பையன் சரவணன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் கோமதி. இது வரைக்கும் அவன் நான் தப்பாக பேசுனதும் கிடையாது, நடத்துனதும் கிடையாது. அவன் ரொம்ப கரெக்டாக இருப்பான், எதுனாலும் என்ன தான் செய்வான் அப்படிங்கிறாங்க. ஏங்க சம்பளம் போட்டு எத்தனை நாள் ஆச்சு, சம்பளம் உங்கள் கைக்கு வந்துருச்சா அப்படிங்கிறாங்க. வரல அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை கொடுக்க போகிறதும் இல்லை, நீங்கள் வாங்க போகிறதும் இல்லை அப்படிங்கிறாங்க. கோமதி, மாதம் வச்சா வந்துட்டு போகிறாங்க, அவங்க வெளியூர் போகிறதுக்கு கையில் ஆகிட்டு போகுது அப்படிங்கிறாங்க. ஏங்க மற்றவங்க ஏதாவதுன்னா 1000 குறை சொல்கிறீங்க, தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் நான் மட்டும்தான் ஏங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க கோமதி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பேச வேண்டாம், சந்தனம் தூங்கு அப்படிங்கிறாங்க. உனக்கு தங்கமயில பேசினாலே உனக்கு பொறுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தூங்கிடுறாரு. காலையிலே விடியுது. விடிஞ்சோடனே தங்கமயில் கேட்குறாங்க, மாமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நான் மதியம் சாப்பாடு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. கோமதிக்கு சரியான கடுப்பாகுது. விடிஞ்சோடனே இதை தான் கேட்பியா மயில், வேறு எதாவது வேலையே இல்லையா உனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வீட்டில் என்ன வேலை இருக்குது, எல்லாருமே அங்கங்கே போயிடுவாங்க, எனக்கு இவங்க கடைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சரவண மாமாவுக்கும் சாப்பாடு கொடுத்து வந்தோம்னா எனக்கு நேரம் போன மாதிரி ஆயிடும், எனக்கு கையும் காலும் சும்மா இருக்க முடியல, ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அதெல்லாம் வேண்டாம், வேலையை பார்த்துட்டு இரு அப்படிங்கிறாங்க. இல்லைத்த அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறார், நீ கொண்டு வரது எனக்கு சந்தோஷமாக தான்மா இருக்குது, வேலையும் அதிகப்படியாக நடக்குது, வருமானமும் வருது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி தான் அப்படிங்கிறாங்க. நான் என்னங்க செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதிக்கு தான் பிடிக்கல அப்படிங்கிறாங்க. மாமா, அந்த வீட்டில் நீங்கள் தான் முக்கியமான ஆள், நீங்கள் எடுக்கிறதா முடிவு, அத்தை சொல்லுறதை நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் சாப்பாடு கொண்டு வரணுமான்னு சொல்லுங்கள், நான் எவ்வளோ தடை இருந்தாலும் தாண்டி நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்லுதாங்க தங்கமயிலை பார்த்து, உனக்கு என்ன இவ்வளவு இது, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன், கொண்டு போகணும், அப்போ என்ன தான் மரியாதை எனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி கொஞ்சம் அமைதியாகும், ப்ரெஷர் ஓவராகுது, உனக்கு ப்ரெஷர் இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு நோயும் கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, கொஞ்ச நாளாகவே நீ ரொம்ப கோவப்படுத, நான் 30 வருஷம் உங்களோட குப்பை கொட்டியிருக்கேன், அந்த 30 வருஷத்தில் நீ இவ்வளோ இப்படி இருந்ததே இல்லையே, நான் சொன்னால் சரிம்ப, இப்போ நீ நான் சொல்கிறது எல்லாமே சரி கிடையாதுங்க, நீ பேசுகிற பேச்சும் சரியில்லாமல் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எதுக்கு எடுத்தாலும் அத்தை கோவப்படுதாங்க, இன்றைக்கி சாப்பாடு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவே பண்ணுறாங்க, அதுபோக கிச்சனை இன்னும் ஒரு வேலையும் பார்க்க விட மாட்றாங்க, என்ன அவங்க ஏசிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கோமதி, என்ன நினச்சிட்ருக்க நீ, உனக்கு ப்ரெஷர் ஓவர் ஆகிட்டுனா செக் பண்ணி மாத்திரையை போடு, வந்த மருமகிட்டே இருக்க பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன இது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க பண்ண வேண்டியதை பண்ணால் நான் ஏங்க பண்ண போகிறேன், மீனாவும் ராஜிருக்காவும் ஏதாவது பேசுனா வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமா, ராஜி சொந்த அக்கா மகன், அதனால் அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. மீனா முன்னாடியே வந்ததுனால க்ளோஸாக இருக்காங்க, நான் பின்னாடி வந்ததுனால என்ன இப்படி நடத்துகிறாங்க மாமா அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமணி, நீ சின்ன பிள்ளை மாதிரி மாமாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில், நான் என்னன்னு பார்க்குறேன், கோமதி இந்த மாதிரி பண்ணது வேலைலாம் வச்சுக்கிடாத, அவள் ஸ்கூல் பிள்ளை மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா, ஏன் சொல்லிகிட்டு இருக்கா, நீ பண்ணது அப்படி இருக்குது சரியா, சாப்பாடு சமைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லாத, அந்த பிள்ளை தான் சமைக்கும், அந்த பிள்ளை சமைச்சு கடைக்கு கொண்டு வருவோம், வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. இந்த கோமதிக்கு ரொம்பவே அவமானமாயிருது.
தங்கமயில் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு சமையல் கட்டுக்கு போகிறாங்க. கோமதி ரொம்ப கடுப்பில் காலில் உட்காந்துருக்காங்க. என்னத்த ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப கடுப்பாக இருக்குது, உங்கள் மாமா ஓவராக பண்ணிட்டு போகிறாரு, இனிமேல் சமையல் வேலையெல்லாம் அந்த தூங்கமயில் தான் பண்ணணுமா, அவங்க தான் வந்து சூப்பராக பண்ணுறாங்களாம், அவங்க வந்து டயத்துக்கு கடைக்கு கொண்டு போகிறாங்களாம், அதனால் மதியம் வியாபாரம் 4000 மேலே ஆகுதான், அவங்க தான் கொண்டு போகணுமா அப்படிங்கிறாங்க. என்னத்தை சூப்பராக பண்ணீங்க, முதல் பாதியில் 2வது பாதியில் சொதப்பிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. நான் எங்கே சொதப்ப போகிறேன், இப்போ தான் அவள் சொதப்ப போகிறா, நான் என்ன திருநாளங்கடி வேலை பண்ணி அந்த சமையலை என்ன பண்ணணுமோ பண்ணி விட்டுருதேன். அதுக்கப்புறம் அந்த சமையலை சாப்பிட்டுட்டு அவர் வாந்தியும் பேதியும் இருப்பார். அதுக்கப்புறம் லேசாக நம்ம ஆஸ்பத்திரி கூட்டி போய் சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தங்கமயிலை கூட மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் போட்டுறாதங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் செய்ய போகிறதில்ல, உப்பையும் உரைப்பும் அதிகமாகி போட்டுருந்தேன், உரப்பு அதிகமானால் வயிற்றெல்லாம் போகும், வயிற்றெல்லாம் போனால் 2 மாத்திரையை போட்டுக்க வேண்டியதான், இல்லைனா ஆஸ்பத்திரி போய் ஊசியை போட்டுக்க வேண்டியதான். ஆனால் வந்து சாப்பாடை எதிர்பார்க்க மாட்டாங்களா, அப்படி பண்ணால் தான் முடியும். அப்போ எப்படி பண்ணுவீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. நல்லா பண்ணுறோம் பாட்டில் எப்படியும் சமைச்சு வச்சுட்டு கொஞ்சம் குளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரெடியாகிறதுக்கு போவாள், கை கால் அலசையாவது போவாள், அந்த நேரத்தில் வேலையை காமிச்சு விட்ருதேன், அதுக்கப்புறம் சீன் ஓவர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே அதே மாதிரி அவங்க கை கால் கிளம்ப போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் சாப்பாட்டில் என்னென்ன வேலைகள் பார்க்கணுமோ வேண்டாத வேலைகள் எல்லாம் பார்த்துடுறாங்க. இந்த சாப்பாடை குமரேசன் சாப்பிட்டு வச்சு, அப்பா உரப்பு கடுமையாக இருக்குது, யாரும் சாப்பிடாங்கப்பா, முடியலப்பா அப்படிங்கிறாங்க. என்ன தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என்னம்மா இவ்வளோ உரப்பு போட்டிருக்க, எப்பவும் கரெக்டாக முடியுமா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க, பயங்கர உரப்பாக இருக்குது, மாமா மன்னிச்சிருங்க, பயங்கர உரப்பாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. தங்கமயில் எதுவும் சிந்தனையில் போட்டேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நான் டேஸ்ட் பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு, எப்படி மாறிச்சுன்னு தெரில அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பாண்டியனுக்கு கொஞ்சமாக படுது. இந்த கோமதி தான் ஏதாவது வேண்டாத வேலை பண்ணியிருப்பா போல். தங்கமயில் சாப்பாடு கொண்டு வரதே சுத்தமாகவே அவளுக்கு பிடிக்கல. இதில் சாப்பாடு அவள் கொண்டு வரக்கூடாது, சாப்பாடு நல்லா இருந்தால் தானே இவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க, நீ பண்ணிட்டா போலே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இங்கே கோமதி பயங்கரமாக வீட்டில் சமைக்கிறாங்க. என்னத்தை சமைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கே அனுப்பின சாப்பாடு எல்லாமே வந்து உப்பும் உரப்பும் அதிகமாக இருக்கும், எப்படியும் யாரும் சாப்பிட மாட்டாங்க, வீட்டுக்கு தான் வருவாங்க, வீட்டுக்கு வரையில் வந்துட்டு நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துக்கலாம்ல அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சமையல் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, பயங்கர ஐடியா அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, இந்த மாதிரி யார் இந்த மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க அத்தை, பயங்கரமான முடிவு உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவன் தான் சொன்ன சொல் கேட்க மாட்டேங்கா, வைத்தியம் வசமாக பண்ணிட வேண்டியதான். ஆனால் சரவணனுக்கும் அந்த சாப்பாடு அப்படி ஆயிடுச்சு, என்ன செய்ய முடியும். சரி ரைட்டு, இனிமேல் எல்லாருமே வீட்டுக்கு வரட்டும், மதியம் ரெஸ்ட்டு கிடச்சிக்கிட்டும், இவன் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும், அதான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் பண்ணது சரி தான், ஆனால் கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாடி, நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும், என்னென்னா பாவம் பார்த்தேன், அதான் இப்படி ஆகிப்போச்சு, இனிமேல் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் வந்து சரவணன் சாப்பாடு கொண்டு ஃபோன் அடிக்காங்க. அம்மா உங்களுக்கும் சாப்பாடு கொண்டு வரணும் தான் பண்ணேன், ஆனால் வந்து கடையில் வந்து கொடுத்தேன், தாத்தா சாப்பிட்டாங்க, ரொம்ப உரப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு ஏதாவது ஆயிரும், அதனால் வந்து நீங்கள் கடையில் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் எனக்கு நீ சாப்பாடு கொண்டு வராட்டிலும் பரவாயில்ல, உன்னை மதியம் பார்க்கணும் போல இருக்கு, நீ வா அப்படிங்கிறாங்க. அப்படியே மாமா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிவிட்டு தங்கமயில் போகிறாங்க. அங்கே போனோன்னா மாமா மன்னிச்சிக்கோங்க, உங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு போடணும்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டு என்னால் போட முடியல, வைக்க முடியல அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நீ வந்தால் மட்டும் போதும், உனக்கும் சேர்த்து நான் மதியம் சாப்பாடு கடையில் ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல, சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுதாங்க. இங்கே பாண்டியனுக்கு சரியான வயிறு பசியாக இருக்குது. இங்கே எல்லாருமே வயிறு பசியில் இருக்காங்க. அப்போ வீட்டில் போய் நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாரு குமரேசன். அப்போ சரி ரைட்டு போய் சாப்பிடுங்க மாமா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க மதியம் சாப்பிட போனாங்கன்னா வேலை கட்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து ஆளுக்கு 100 செலவு பண்ணணும், 400 தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பழனி எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வா, சைவ சாப்பாடு வாங்க அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் சாப்பாடு வாங்குறாங்க. எல்லாருமே சாப்பிட்றாங்க. அங்கே கோமதி எல்லாம் சமைச்சு வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்னங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா அப்படிங்கிறாங்க. ஏன் வரணும் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சாப்பாடில் வந்து உப்பு உரப்பை கூட்டிகிட்டு வச்சுட்டுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, அது போக நாங்களும் டேஸ்ட்டு பார்த்தோம், உரப்பு அதிகமாக தான் இருக்குது, வீட்டுக்கு வாங்க நான் வேறு சமையல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை கோமதி, அதுக்கு நான் வேறு வழி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மதியம் வந்து கடை கிடைக்காம இருந்தால் 4000 மேலே வியாபாரம் ஆகுது, அதனால் ஒரு 400 செலவு பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையில் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தேன் எல்லாருக்கும், அதை எல்லாருமே சாப்பிட்டோம். ஏன்னா நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அதான் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நான் வந்து சமையலில் வந்து ஒரு மாதிரி கோல்மால் பண்ண உடனே அவங்க எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்கன்னு பார்த்தேன், இப்போ என்னன்னா அதுவே உள்டாவாயிருச்சுமா அப்படிங்கிறாங்க. என்னத்தை உள்டாவாயிருச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும்ல, நான் அப்படி பண்ணோம்ல, அவங்க வீட்டுக்கு வரணும் தானே பண்ணேன், ஆனால் அவங்க வந்து கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பயங்கர சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சிரிக்காதடி இப்படிலாம் பண்ணுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல, எப்படிலாம் பண்ணுறாங்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. உடனே சார் இதுக்கு ஒரு நல்ல ஐடியா பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க.
என்ன ஐடியா பண்ணுறது, நான் என்ன பண்ணாலும் தங்கமயில் வந்து புஷ்பமாகிக்கிட்டு இருக்கா, இவரும் வந்து அவள் என்ன பண்ணுறாளோ அதுக்கேற்றாலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. மாமா வந்து அந்த இதில் பண்ணல அத்தை, மணி மைண்டில் போயிட்டுருக்காரு. 4000 வருமானம் வருது சரியா, மதியம் ரெஸ்ட்டை போட்டோம்னா அது போயிடுது, அதனால் 400 செலவு பண்ணால் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாடி உங்கள் மாமன் ஏன்டி பணம்னு உட்காந்துட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிலாம் இல்லை, பணம் முக்கியம்தான், ஆனால் மாமா ஒரு சில விஷயத்தில் விட்டு கொடுத்து தானே போகிறாரு. எங்கேயாவது போகணுன்னா குடும்பத்தோடு போகணுன்னு நினைக்கிறாரு. கடை 2 நாள் அடைச்சாலும் பரவாயில்லை, தனியாக அவங்கள அனுப்பிட்டு நம்ம கடையை நடத்தணும்னு நினைக்கிறல அப்படிங்கிறாங்க. முன்னாடி அப்படி இருந்தார் ரெடி, போகிற போக பார்த்தா தங்கமேல் சொல்லுறது தான் கேட்பார் போல். இப்போ அவங்க வந்து கடையை வந்து திறங்க மாமானா திறந்துருவார் இவர், அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா அத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தாண்டி இருக்குது, தங்கமேல் பேச்சையும் சரவணன் பேச்சு தான் கேட்பாங்க. போகிற போக பார்த்தா நானே அவங்கள தனி கொடுத்துன்னு வச்சாலும் வச்சிருவோம் போல், எனக்கு மனநிலை அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை கூட்டு குடும்பத்தை எது சிதைச்சிடாதாங்க, அதில் கண்ட்ரோலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் எனக்கு கோவமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. ராஜி முதல்ல தண்ணி கொண்டு வா ஆண்டிக்கு அப்படிங்கிறாங்க. அவனை தண்ணி கோரி கொண்டு கொடுக்காங்க. அத்தை குடிங்க அப்படிங்கிறாங்க. ஓ என் ப்ரெஷர் இறக்குதில்லோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆண்டி கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா கோவமாக தான் இருக்குது, ப்ரெஷர் செக் பண்ணணும், ஓவர் ஆகுது, எனக்கு எந்த நோயுமே இல்லாமல் இருந்துச்சு, இந்த தங்கமேல் வந்ததுலேருந்து எனக்கு ப்ரெஷர் ஓவர் ஆகிட்டு அவளை நினச்சி டென்ஷன் ஆகுது, நைட்டு படுக்கும்போது அவன் நினைப்பா தான் கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை படுக்கும்போது கூட தங்கமேல் நினைப்பா தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவள் பண்ணுதான் தான் எனக்கு கடுப்பாக இருக்குது, எல்லாமே ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வந்து சரவணன்ட்ட சொல்கிறாங்க. மாமா நீங்கள் வந்து உங்கள் அப்பாட்ட சொல்லுவீங்க ஹனிமூன் போகிறதுக்கு வந்து கேட்டு சொல்லுதுன்னு சொன்னீங்க, எப்போ கேட்பீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மயில் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க வெக்கம், நம்ம ஹனிமூன் போனால் தானே முடியும், அதுபோக வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு நினைவுகள் வேணும்ல, அழகிய நினைவுகள் தான் நம்ம வாழ்க்கையை அழகாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அழகிய நினைவுகள் வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஹனிமூன் போகணும், நம்ம தனிமையில் இருக்கணும், நம்மளுக்கும் சீக்கிரம் வாரிசு வேணும்ல, இந்த சொத்து குடும்ப சொத்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து டபார்னு வாரிசு வரணும் அப்படிங்கிறாங்க. மயில் குடும்ப சொத்து என்ன குடும்ப சொத்து, அப்பா உழைச்சி சம்பாரிச்சது தான், இந்த சொத்து எல்லாத்துக்கும் தானே பங்கு, என்ன நம்ம குழந்தை பிறந்தோன்னா சொத்து தந்துட போகிறாங்களே, நம்ம அங்கே வரோம் அப்படிலாம் இல்லை, வீட்டில் எல்லாருமே இந்த சொத்தில் பங்கு உண்டு, அவங்களும் அனுப்பிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நம்ம தான் அந்த வீட்டில் மூத்தவங்க 2 வகையிலுமே, நான் மூத்த மருமக நீங்கள் மூத்த பையன், அதனால் சீக்கிரம் நம்ம குழந்தை பெற்றுட்டோம்னா நல்லாயிருக்கும், அதுபோக நம்மளுக்கு கீழே உள்ளவங்களும் வளர்ச்சியாக பார்த்தா நல்லாயிருக்கும்ல, அவங்களும் அண்ணன் தம்பி நாளைக்கு கூப்பிடும்போது சூப்பராக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. சரவணன் நினச்சி பார்த்து சிரிக்காரு. ஆமாம் நான் அப்பாட்ட சொல்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சூழ்நிலை தங்கமயில் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. இப்படி இருக்குது இந்த சூழ்நிலை. வேலைக்கு வீட்டில் எல்லோரும் வந்துடுறாங்க. அப்புறம் சரவணன்ட்ட சொல்கிறாங்க, இன்றைக்கி எப்படியாவது உங்கள் அப்பாட்ட சொல்லிடுங்க, நாங்கள் ஹனிமூன் போகிறோம் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சரியான கடுப்பில் இருக்கார். அப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. ஒன்றும்லப்பா அப்படின்றாரு. இந்த சூழ்நிலை 2-3 வாட்டி முயற்சி பண்ணுறாரு, முடியலை. தங்கமேல் தப்பாக நினச்சிக்காத, என்னால் சொல்ல முடியல வைக்கல அப்படிங்கிறாங்க. சரிங்க நாளைக்காவது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்சோடனே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ என்ன சொல்லுங்கன்னு கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பார்க்குறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லி பேச வர்றாரு. அவர் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. நாங்கன்றாரு. என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சு போயிடுறாரு சரவணன். உடனே இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது. எல்லோரும் வேலைக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ பாண்டியன் வேலைக்கு கிளம்புறாங்க, கடைக்கு கிளம்புறாங்க. கோமதி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா கொஞ்சம் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஹனிமூன் போகிறோம், உங்கள் பையன் கூட சொல்லிட்டு வெக்கப்படுதாரு, எனக்கெலாம் இது இல்லை மாமா, கண்டிப்பாக நான் ஹனிமூன் போய் தான் ஆகணும், நாங்கள் வந்து எந்த ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்லுவீங்களா, அதை நீங்களாக சொல்கிறீங்களா நாங்களாக முடிவு எடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் ரொம்பவே ஷாக்காகிறாரு. இந்த பிள்ளை ஹனிமூன் போகிறதுக்கு ஒரு மாமன்கிட்ட எப்படி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி என்னொன்னே, சரிம்மா நானே இப்போ ஒரு நாள் சொல்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா நீங்கள் சீக்கிரம் சொல்லுங்கள், எப்படின்னாலும் ஒரு வாரத்துக்குள்ளே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி வராங்க. என்னம்மா நீ சொல்லிக்கிட்டு இருக்க, கடையை அடைச்சிட்டு எல்லோரும் போகணும், அதை ஒரு முடிவெடுத்துனா அவர் சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. அத்தை நானும் என் வீட்டுக்காரரும் ஹனிமூன் போகிறதுக்கு நீங்கள் வரதுக்கு என்ன சம்பந்தம், நாங்கள் தனியாக தானே போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏம்மா ஹனிமூனுக்கு வந்து ஒரு மாமா கிட்ட வந்து கேட்குறது இதாம்மா, யாராவது மாமா கிட்ட போய் கேட்பாங்களா, நான் ஹனிமூன் போகிறோம் என்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்பாங்களா, நான் வெக்கப்பட மாட்டாங்களாம்மா, ஏன் இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. இன்றைக்குள்ள காலத்தில் வந்து இதெல்லாம் சகஜம் ஆண்டி, அதனால் வந்து என்றைக்கு எங்களை அனுப்புவான்னு கேளுங்க, நாங்களும் அதுக்கு வந்து தயாராகணும்ல அப்படிங்கிறாங்க. இதுவும் புருஷன் வந்து கேட்டுக்கலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் கேட்காங்க கேட்ட மாதிரி தெரியல, அதனால் நான் தான் கேட்டேன், என் ஃப்ரெண்டு எனக்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சு அவளாக ஹனிமூன் போயிட்டு வந்துட்டான், நான் இன்னும் போகலன்னு அவன் முன்னாடி அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கேன், சரி வராது, சீக்கிரம் எங்களை ஹனிமூன் அனுப்பிவிடுங்க, எங்களுக்கு பொய்யே ஆகும் அப்படிங்கிறாங்க. கோமதி ரொம்பவே அசிங்கமாக மனசுக்கு நினைக்கிறாங்க. இந்த பிள்ளை இதை போய் இவ்வளோ இதாக கேட்டுக்கிட்டு இருக்க, ஒரு வாரம் சொன்னால் முடிச்சாலா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி அனுப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, கோமதி வருத்தப்பட சொல்லாத, எது இந்த காலத்தில் நடக்கும்போது நடக்கும், ஏன்னா கடையை வந்து இப்போதைக்கு ஒரு சூழ்நிலை இல்லை,
அப்படி ஹனிமூன் போகும்போது வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் போவோம். அது போக அவங்க ஒரு வேறு இடத்துல இருக்காங்க, நம்ம தூரத்தில் கொஞ்சம் தள்ளி இருப்போம். ஆனால் போகிற ஊர் ஒரே ஊராக இருக்குன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இந்த பாரு தங்கமயில், உங்கள் வீட்டு நடைமுறை என்னவோ தெரியாது, என் வீட்டு நடைமுறையில் ஒரு இடத்துக்கு வெளியூர் போனால் எல்லோரும் தான் போகணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. மற்ற அப்போ வந்து செந்திலும் மீனாவும் மட்டும்தான் சென்னைக்கு போனாங்க, இல்லை குடும்பமே போச்சா அப்படிங்கிறாங்க. அவள் ட்ரைனிங்காக போனான் அப்படிங்கிறாங்க. அவங்க பர்சனல் கதைக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங்க்கு செந்திலும் தம்பி மட்டும் போகிறாரு. இப்போ மட்டும் நாங்கள் ஹனிமூன் போகிறதுக்கு எல்லோரும் வரணுங்கிறீங்க, எல்லோரும் வந்தால் எப்படி எங்களுக்கு சுதந்திரமாக இருக்கும், எங்களுக்கு எப்படி காலகாலத்தில் பிள்ளை குட்டி வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமயில் இப்படி பேசிகிட்டு இருக்கு, பிள்ளை குட்டிங்களாம் நம்ம கையிலையா இருக்குது, கடவுள் கையில் இருக்கார், கடவுள் கையில் தான் இருக்குது. சரவணனை பொறுத்தவரைக்கும் எத்தனை தவறு இருந்திருக்கும் தெரியுமா, கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் பிள்ளை இல்லை, அதுக்கப்புறம் இத்தனை பிள்ளை வரிசையாக இருந்திருக்கு எனக்கு, அதெல்லாம் நம்ம கையில் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க. அத்தை அதுக்கு நம்ம முயற்சி பண்ண தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன நீ வெக்கமெல்லாம் எப்படி பேசிகிட்டு இருக்க, சி அப்படிங்கிறாங்க கோமதி. என்னத்தை எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் பேசுகிறம்மா ஒரு மாதிரி, மாமாட்ட போய் ஒரு மாதிரி கேட்குற, அது போக என்கிட்டயும் வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க, காலகாலத்தில் உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுமா, என்ன முடிஞ்சிட்டில், உன் புருஷன் சொல்ல தானே கேட்குறான், நீங்கள் 2 பேரும் போகணுமா போயிட்டு வாங்க அப்படின்னா இது என் வீட்டுக்காரர் சொல்லிடுறேன். உங்கள் அப்பா தான் சொல்கிறாங்க, உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, நாங்கள் அனுப்பி வைக்கோம், நீங்கள் உங்கள் முறைப்படி அனுப்பணும், நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்களா, இவங்க நாங்கள் எங்கள் சைடில் அனுப்ப மாட்டோம்ல, உங்கள் அப்பா அம்மாட்ட பேசு, இப்போமே கிளம்புங்க, சரவணன் லீவ் போட சொல்லி நீங்கள் இப்போ போயிட்டு வாங்கினாலும் அப்படிங்கிறாங்க. அப்படியே தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே முழிக்காங்க, ஆகா நம்ம ஓவராக சீன் போட்டோம், நம்ம வீட்டில் போய் சாமி போனால் ஒரு காலம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைத்த முறைப்படி வந்து இங்கேருந்து தான் போகணும் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இதுக்கு முறைலாம் கிடையாது தங்கமயிலக்கா, யாருனாலும் போகலாம், கையில் காசு தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் மாமா வந்து கணக்கு போட்டு வாழ்கிறவங்க, உங்கள் வீட்டில் நல்ல வசதி இருக்குது, வரவு செலவுக்கு என்ன பண்ணலாம்னு செலவு பண்ணலான்னு சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் போயிட்டு வாங்க. நீங்கள் நேராக இப்போது சரவண மாமா ஃபோன் அடிங்க, அவர்கிட்ட லீவை சொல்லிட்டு வர சொல்லுங்கள், நீங்கள் கிளம்புங்க, அத்தை சமாளிச்சுப்பாங்க, நாங்கள் லேட்டாக வரமா கூட அத்தை தானே சமாளித்தாங்க, அது மாதிரி சமாளிச்சுப்பாங்க அப்படிங்கிறாங்க. மீனா உங்களை மாதிரிலாம் எனக்கு பொய் சொல்ல தெரியாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தானே பொய்யே சொல்ல தெரியாது தங்கமயிலக்கா, சொல்ல தெரியாது, போக போக பார்த்தா தெரியும், என்ன மீனா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சாதாரண சொல்கிறதுக்கு பொய்யிங்கீங்களே, அதுதான் சொன்னேன், அத்தை சமாளிக்க போகிறாங்க, இது பொய்யா, பொய்னா யாருக்காவது அதில் ஒரு நன்மையோ தீமையோ இருக்கணும், இதில் 2மே இருக்காது அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை சின்ன விஷயத்துக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த சூழ்நிலையில் சரவணன் ஃபோன் அடிக்காங்க, ஏங்க நம்ம வேணால் ஹனிமூனுக்கு போவோமா, ஓனர்கிட்ட வேணால் பைசா வாங்கிட்டு வரீங்களா, சம்பளம் இருக்கலாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இல்லை அப்பா சொன்னால் தானே போக முடியும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா ஒரு காலமும் சொல்ல மாட்டாங்க, உங்கள் அப்பாட்ட நானே கேட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன நீனே கேட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் 2 நாள் போயிட்டு வருவோம், கடையை அடைச்சிட்டு தான் வரணும், எல்லோரும் கிளம்பணும்ல வைக்கணும்னு சொல்கிறாரு. ஹனிமூன் நம்மளுக்கா அவங்களுக்கா, உங்கள் அம்மாட்ட கேட்டால் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் காசு வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் காசு வாங்குறது பெரிய மேட்ரு கிடையாது, எங்கள் வீட்டில் 500 இல்லை 1000 இல்லை 2000 இல்லை 10,000 இல்லை லட்சம் இல்லை எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம், ஆனால் வந்து அது நம்மளுக்கு மரியாதையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுக்கு நம்ம ஹனிமூன் போது பிடிக்கல அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு பிடிக்கலன்னு நம்ம போகண்டாம் தங்கமயில் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நம்ம கல்யாணம் முடிஞ்ச புதுசில் 4 இடத்துக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படணும், நீங்கள் என்ன எங்கள் அம்மா சொன்னால் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் எங்கள் அம்மா சொன்னால் சரியாக தான் இருக்கும், எதுவும் காரணம் இல்லாமல் சொல்லாது, நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் போகணுன்னு ஆசைப்படுதேன், கெட்டின பொண்டாட்டி சொல்லதை நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்கள் அம்மா சொல்ல தான் கேட்பீங்களோ அப்படிங்கிறாங்க. தங்கமயில் உன்னை எவ்வளோ நாளாக எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாளாக தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாவை சின்ன பிள்ளைலேருந்து தெரியும், எங்கள் அம்மா சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்க முதல்ல பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹனிமூன் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இதை பார்த்தோன்னே கோமதி வராங்க. நல்லா இருப்ப தங்கமயில், தயவுசெய்து இப்படி அநாகரிகமாக பண்ணாத, இந்த வீட்டில் நீ மட்டும் இல்லை, இன்னும் 2 மருமக இருக்காங்க, கல்யாணம் முடியாத என் பொண்ணு வேறு இருக்குது, என்ன ரொம்ப இதாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், தயவுசெய்து இப்படி பண்ணாத, கதிருக்கு வரக்கூடிய நேரம் நீ இப்படி பேசினா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு நான் ஹனிமூன் போனே ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஹனிமூன் போகணும் அம்மா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன், ஹனிமூன் போகணும் தான் சொல்லியாச்சு, உங்கள் வீட்டில் சொல்லி இன்றைக்கி நாளும் போமா நல்லா இருப்பேன், அதுக்காக கடந்து இந்த வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வரத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ரூமில் போய் ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியனுக்கு. ஏங்க இந்த பிள்ளை வந்து அடங்க மாட்டேங்குங்க, ஹனிமூனுக்கு போகணும்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்கு அப்படிங்கிறாங்க. கோமதி அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க வீட்டில் சொன்னதுலேருந்து இந்த பிள்ளை வந்து இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, நீங்கள் படம் தரேன்னா உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு போயிடுவோம், எங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு போயிடுவோம், எங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. கோமதி நம்ம அவங்கக்கிட்ட பணம் வாங்குற அளவுக்கு இல்லை, நம்ம பணம் கொடுக்க முடியாமையாக இருக்கும், என்ன எதனாலும் வந்து அளவு போட்டு செலவு பண்ணணுங்கிறது தான் நம்ம வந்து சொல்கிறது. அதுபோக அங்கங்கே போனால் எதுவும் மேடு மலைன்னா என்ன செய்ய முடியும், அதான் நம்ம கூட போகிறோன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த பிள்ளைக்கு தெரிய மாட்டேங்குது. சரி ரைட்டு,
அந்த பொண்ணு ஏதாவது கோயில் குளத்துக்கு நம்ம கூட்டி போய்ட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளை ஊட்டிக்கு போட்டா, கொடைக்கானலுக்கு போட்டா, இல்லைனா வந்து ஃபாரின் டூர் போட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வருமா, அந்த கோயிலுக்கு கூட்டி போய்ட்டு வருமா, இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய்ட்டு வருமான்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கோயிலுக்குலாம் போக மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் அந்த காலம், இப்போலாம் கோயிலுக்கு போக மாட்டாங்க. அவங்க வந்துட்டு புதுசாக ஏரியாவுக்கு குளிர் பிரதேசத்தில் போய் சுற்றணும்னு நினைக்கிறாங்க. அங்கே 2-3 நாளாக 1 வாரமோ 1 மாதமோ தங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கோமதி அதுக்கெலாம் காசு என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. ஏங்க காசு நிறைய ஆகத்தான் செய்யும் இந்த காலத்தில், சரியா? அப்போ நம்ம அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒன்றும் செய்யலை, வைக்கல, போகலை. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லா இடத்துக்கும் போகுதுவா வருது. ஏன் நம்ம குழலி போகலையா அப்படிங்கிறாங்க. கோமதி குழலி எங்கே போனா? குழலி வந்து திருப்பதி தானே போனான் அப்படிங்கிறாங்க. ஏங்க திருப்பதியில் அவன் சாமி கும்பிட்டு வந்துட்டான், அது அவங்க மனநிலை. என்ன மற்றவங்க அப்படி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? அதனால் நம்ம என்ன செய்வோம், சிம்பிளாக எங்கேயாவது போய்ட்டு வரோங்க அப்படிங்கிறாங்க. சரி கோமதி, நான் கடையை வந்து எப்படி லீவ் விட முடியும்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க இது என்னங்க காலேஜா ஸ்கூலாங்க பேசிட்டு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, கெட்டு போகிற பொருள் ஒரு சில பொருள் இருக்கும், அதை கழிச்சிட்டு தான் நம்ம கடையை இது பண்ண முடியும். அது போக கொஞ்சம் எலி சட்டைகள் நம்ம மளிகை கடையில் இருக்குது, அதையும் ரெடி பண்ணி தான் போக முடியும் அப்படின்னு 2 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரவணன் வீட்டுக்கு வராங்க. ஏம்மா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் வந்து ஹனிமூன் போகணும் பாடாப்படுத்திட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி அடங்கவே மாட்டாளடா, வீட்டில் இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இருக்கா, அவங்க அப்பாட்ட கேட்குறா, அது போக வீட்டில் கத்தி பேசுகிறா, இந்த வீட்டில் 2 மருமக இருக்காங்க அவளை தாண்டி, ஆனால் அந்த பிள்ளைகள் எதுவாவது கேட்குதுங்களா, இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுது வைக்கிது அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு அது புரியலம்மா, இவன் ஹனிமூன் போயே ஆகணுங்கிறா, உங்கள் அப்பாவும் அனுப்ப தயாராக இருக்கிறா, 2 நாள் போருங்கடா, நம்ம எல்லோரும் சேர்ந்து போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா தனியாக போகணுக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ உன் இஷ்டம், உன் பொண்டாட்டி இஷ்டம், எதுவுமே சொல்ல முடியாது. என் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் சேர்ந்து போவோம், கடைக்கு லீவ் விட்டு போவோன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது மேடம் போகலான்னா கூட இருந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து தனியாக போகணுன்னு நினைக்கிங்க சரவணன், அது உன் விருப்பம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒரு விருப்பமும் கிடையாது, நான் அப்பாட்ட சொல்லாமல் ஏதாவது செஞ்சுருக்கேனா, உங்ககிட்ட சொல்லாமல் ஏதாவது செஞ்சுருக்கேனா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுதுடா, ஆனால் வந்து உன் பொண்டாட்டி அப்படி இல்லை, எல்லா விஷயத்துலையுமே ஓவராக பண்ணுறா. இப்போ வந்து ஹனிமூனுக்கு போகணுன்னு ஆட்டம் ஆடிட்டு கிடக்கா, இந்த வீட்டில் இப்படி ஆட்டம் யாரும் ஆடினது இல்லை. உடனே சாரிம்மா அப்படிங்கிறாரு. எனக்கெலாம் சாரி சொல்லாடா, அவங்க அப்பா தானே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. உடனே பைக் அடித்து கடைக்கு போகிறாங்க. எப்பா சாரிப்பா அப்படிங்கிறாரு. ஏன்டா சாரி சொல்கிற அப்படிங்கிறாங்க. எப்பா தங்கமயில் வந்து ஹனிமூன் போகணும், அது போகணும், இது போகணும்னு சொல்லிட்டு இருந்தாலாமாப்பா அப்படிங்கிறாங்க. குமரேசன் சிரிக்க ஆரம்பிக்காங்க. சரவணா இப்படிலாம் வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா, தங்கமயில் தான் அவன் சொல்லியிருப்பா போல், அப்பா மனசு கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு அம்மா பேசினாங்க, அதான் அவன் கேட்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரவணா, நம்ம எல்லோரும் சேர்ந்து 2 நாளில் போவோம், இப்படி சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தங்கமயில் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. வந்தீங்க உங்கள் பாட்டில் போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. கடை வரைக்கும் போனேன், அப்பா ஹனிமூனுக்கு போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து போகிறோம், ஆனால் 2 நாள் கழித்து போவோன்னு இருக்காரு, கடையை அடைச்ச பிறகு போகலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில் ரொம்பவே கடுப்பு வராங்க. ஏங்க ஹனிமூன் போது நம்ம 2 பேரும் இவங்க எதுக்கு வரணும் வைக்கணும், போனால் நம்ம 2 பேரும் தான் போகணும், இல்லைன்னா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நம்ம போய் தான் ஆகணும், ஆனால் நம்ம 2 பேரும் தான் போய் ஆகணும், நீங்கள் இந்த வீட்டில் ஆம்பளை தானே, நீங்களே முடிவெடுங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் எப்படி அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், ஹனிமூனுக்கு போய் தான் ஆகணும், நம்ம 2 பேரும் தான் போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் கையில் காசு என்ன இருக்குது அப்படிங்கிறேன். நான் என்ன வேலைக்காக போகிறேன், உங்கள்கிட்ட தானே காசு இருக்கும் அப்படிங்கிறாங்க. என் சம்பளம் பணம் உங்கள்கிட்ட தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் எப்படி காணும் அப்படிங்கிறாங்க. அந்த சம்பளம் பணம் 20,000 காணாதா அப்படிங்கிறாங்க. 20,000 ஒன்றுமே காணாது. ரூம் எடுத்தாங்கனாலே ரூமுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5,000 கேட்பாங்க, ஹனிமூனுக்கு போகிற ரூமுக்கு. 10 நாள் நம்ம இருந்தால் 50,000 அதுக்கே ஆச்சு அப்படிங்கிறாங்க. 10 நாள் இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஹனிமூனுக்கு போனால் உடனே வந்தால் நல்லாவா இருக்கும், அந்த ஏரியாவை சுற்றி பார்க்கணும், அது போக அதை வந்து நம்ம வீடு மாதிரி வாழணும், அப்போனா தானே நம்மளுக்கு வந்து ஒரு வாரிசு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க சரவணன். என் ஃப்ரெண்டு வந்து இருந்திருக்காள், அவன் எல்லாருமே சொல்லுவா அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டுறாங்க, இது தேவையில்லாத விஷயம், செலவு வரக்கூடிய விஷயத்தான் எல்லோரும் சொல்கிறாங்க போல் அப்படிங்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு செலவுன்னு சொன்னால் அப்போ வந்து கல்யாணத்துக்கு பல லட்ச ரூபா செலவு பண்ணி முடிக்காங்களா, அது என்னது அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில், அது வேறு இது வேறு அப்படிங்கிறாங்க. ஏங்க இதாங்க வாழ்க்கையில் முக்கியம், நம்மளுக்கு வாரிசு வரணும், நம்ம இப்படி செய்யணுங்க அப்படிங்கிறாங்க. சரி தங்கமயில் போவோம், அப்பா சொல்ல மீற முடியாது, அப்பா எங்கேயோ கூட்டி போகிறாங்கிறாங்க, அங்கே போவோமே அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு தான் அறிவில்லை, உங்கள் அப்பாவுக்கும் அறிவில்லை அப்படிங்கிறாங்க. சரவணன் சரியான கோவம் வந்துடுது. என்னடி பேசிகிட்டு இருக்கா, வார வாக்கு ஒரு 2 போடு போட்டுருவோம் பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் கை வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க. பேசுகிற ஒழுங்காக பேசு, எங்கள் அப்பா ஒரு ஆளான மாதிரி பேசுகிற, எங்கள் அப்பா சொன்னால் சரியாக இருக்குன்னு நினச்சிட்டு வாழ்கிற ஆளுண்ணா, சரி தானா, இந்த ஹனிமூன் போகணும் முக்கியம் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து பேசு,
இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் நீ இருக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தமாக பேசிட்டு ஹாலுக்கு வராங்க. உடனே அம்மா கேட்குறாங்க, என்னடா சவுண்டு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா, தான் கடுப்பாயிருச்சு அப்படிங்கிறாங்க. தங்கமயில் என்னம்மா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. எல்லாமே உங்களால் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்னென்ன பிரச்சனையா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்களும் அம்மாவும் வந்துட்டு கனிமொழி போது கூட வரேன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட இங்கேதும் கிடையாதா? எங்களுக்கு வந்து தனியாக போகணுன்னு ஆசை இருக்காதா? அது போக வந்து ஹனிமூனுக்கு வந்து தாய் தாப்பனை கூட்டிகிட்டு தான் எல்லா ஊர்லேயும் போகிறாங்களா, எல்லா வீட்லேயும் போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு, தங்கமயில் நீ என்னம்மா நினச்சிட்ருக்க, அதையே பேசிகிட்டு இருக்கணும், வேறு பேச்சே இல்லையா அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு இதான் பேச்சு, நான் ஹனிமூன் போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு வானால கொடுக்க முடியல, போகிறீங்களா தயவுசெய்து போயிட்டு வாங்க, இப்போ என்ன வேணும், பணமாக வேணும், சரவணா எவ்வளோ வேணும் சரவணா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் போகலாமா அப்படிங்கிறாங்க. சரவணா ஹனிமூனுக்கு வரலாங்க, நீ எப்படி போகிற அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் வந்தால் தான் நான் ஹனிமூனுக்கு போக முடியும், இல்லைனா தனியாக போக முடியும் அப்படிங்கிறாங்க. கடவுளே பெரும் கொடுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோமதி ஃபோன் அடிக்காங்க அவங்க அம்மாவுக்கு. ஏங்க உங்கள் பொண்ணுகிட்ட என்னங்க சொல்லி வச்சிங்க அப்படிங்க. நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா ஹனிமூனுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னாங்க, நீங்கள் அனுப்ப மாட்டேங்கிங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சம்மந்தி அவங்கள அனுப்பி தான் விட்டானே அப்படிங்கிறாங்க. அனுப்பிவிடுறது ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நாங்கள் 2 நாள் கழிச்சு நாங்கள் எல்லோரும் கூட்டி போகிறோம், கேட்க மாட்டேங்காள அப்படிங்கிறாங்க. உடனே ஹனிமூன்னா அவங்க தனியாக போகிறது சம்மந்தி, நீங்கள்லாம் கூட போனால் அவங்களுக்கு நல்லா இருக்குமா, சரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் இந்த வீட்டில் அப்படி தான் நடந்திருக்கு சம்மந்தி. எங்கள் வீட்டில் அதுக்கு முன்னாடி 2 பிள்ளைகள் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நாங்கள் அப்படி தான் போனோம் வச்சோம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் அவங்க குழந்தை இல்லாமல் வாரிசு இல்லாமல் இருக்காங்க சம்மந்தி. சரியா, இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்குமே வாரிசு இருக்காது. அதே மாதிரி எங்கள் தங்கமயிலும் வாரிசு இல்லாமல் இருக்கணுமா, அது சரி வராது. அதனால தான் என் பொண்ணுகிட்ட நான் சொன்னேன், நீ தனியாக போன்னு சொல்லிட்டு. உங்கள் குடும்பத்துக்கு வாரிசு வேணும், உங்கள் குடும்பம் வந்து துலங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேரும் தனியாக போகணும், அதுக்குள்ளே சூழலை ஏற்படுத்துங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ஃபோனை வச்சிடுறாங்க. அவங்க சொல்லுறதும் ஒரு சில விஷயம் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் வந்து இந்த வீட்டில் நடக்காத அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே பாண்டியன் வராங்க. கோமதி ஒரு 3 ஊருக்கு போகலான்னு எழுதி வச்சுருக்கேன், எந்த ஊருன்னு சொல்லி நீ தான் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. காமிங்க அப்படிங்கிறாங்க. காமிக்கிறாங்க. கோயில் குளம் உள்ள 3 ஊரை காமிக்கிறாங்க. ஏங்க இந்த ஊருக்கெலாம் ஹனிமூன் போவாங்களா? அது போக அவங்க வந்து எங்கே போகணும் அவங்களே பிளான் பண்ணியிருக்காங்க, அவங்க கேட்குற காசை கொடுங்க, அவங்க போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, நம்மளும் சேர்ந்து போனால் தான் இப்படி பாதுகாப்பு அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளையோட அம்மா இப்படி சொல்லுது, அந்த பிள்ளை இப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்கிறாங்க. அது நம்ம தங்கமயில் அப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. உங்கள் தங்கமயில் தான் அப்படி சொல்லுது, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் வந்து நீங்கள் வந்து அவங்க கேட்குற பைசாவை கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரவணா தங்கமயிலுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே என்னம்மாம்மா என்னப்பா அப்படிங்கிறாங்க. சரி கனிமொழி நீங்கள் 2 பேருமே தனியாக போயிட்டு வாங்க, எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா ஒரு 50,000 தாங்க அப்படிங்கிறாங்க. 50,000 அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஒரு ரூமுக்கு 10 நாள் இருந்தால் 50,000 போயிடும். சரி என்கிட்ட ஒரு 20,000 இருக்குது, அதை வச்சு சாப்பிட்ருவோம் வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் 50,000 என் குடும்பத்துக்கு கறி புளி ஒரு 3 மாதம் ஓட்டிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காரு. இதை பார்த்து கோமதி சொல்கிறாங்க, ஏங்க 50,000 அவங்க கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஒரு 20,000 கொடுங்க, இதை வச்சு எப்படி பண்ண முடியுமோ மேனேஜ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, ஹனிமூன் போனால் ஹனிமூன் மாதிரி போகணுங்க, இந்த பணத்துக்கு நம்ம தேவையே இல்லை, எங்கள் வீட்டில் சொன்னால் எங்கள் வீட்டிலே 1,00,000 தந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, உங்கள் வீட்டிலே வாங்கிடுமா, நாங்கள் அவ்வளோ பணம் தர முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன்னு சொல்கிறாங்க, அதுவும் சரிதாம்மா, நீ வந்து எந்த இடத்துக்கு போகிறேன்னு தெரியல, உங்கள் வீட்டில் அது என்ன நடமுறைன்னு புரியல, அதனால் உங்கள் அம்மாட்டே கேட்டுக்கோமா வாங்கிக்கோமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயிலுக்கு ஒன்றுமே ஓடலை. ஆகா நம்ம இங்கே வீட்டில் உள்ள துட்டை வாங்கிட்டு போய் புல்டப்பாக போயிட்டு வந்துடலான்னு பார்த்தோம், ஆனால் மாமனும் அத்தையும் வந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பைய சரணனா குசு குசுங்கிறாங்க. ஏங்க நம்மளுக்கு வந்து எங்கள் வீட்டில் பணம் வாங்கிட்டு போனால் மரியாதை இருக்காதுங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் இதெல்லாம் சொல்ல முடியாது, இவ்வளோ பணம் ரொம்ப ஒரு ஹனிமூன் போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பணம், நம்ம தனியாக இருக்கிறதுக்கு தானே வந்துட்டு ஹனிமூன் போகணுங்கிற, நம்ம இந்த ரூமில் தனியாக தானே இருக்கோம், எவ்வளோ நேரம் பேசலாம் வைக்கலாம், இதில் யார் வந்து ஏன் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்க போகிறாங்களா? இல்லை லீவ் போட்டு உங்கள்கிட்ட பேசினா கூட நான் 1 வாரம் கூட லீவ் போடுறேன், உட்காந்து இந்த ரூமில் பேசிகிட்டு இருப்போம், நம்மளுக்கு எவ்வளோ பணம் மிச்சம் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு புரியவே இல்லை, இந்த வீடு பெரிய வீடு, 2வது இந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ரூமில் இருக்கும்போதே வெளியே சவுண்டு கேட்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்குது தங்கமயில், எல்லோரும் பெரிய பசங்க வருவாங்க சாப்பிடுவாங்க போயிட்டு இருப்பாங்க, உட்காந்து பேச கூட இல்லை. அந்த ராஜும் மீனா என்ன காலைல உட்காந்து அம்மா கூட பேசிகிட்டு இருப்பாங்க, அதுதான் அதுவுமே அவங்க பையன் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை நம்ம ரூமில் பேசிகிட்டு இருக்க என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க ஹனிமூனுக்கு போகணும், 50,000 வேணும், உங்கள் அப்பாட்ட வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறாங்க. உடனே அது வாய்ப்பில்லை தங்கமயில் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க.
இவங்க சண்டை போட்டதை பார்த்துட்டு பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ரொம்பவே கடுப்பாகுது. ஹனிமூன் போகணும்னு சொல்லி இந்த பிள்ளை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காளே, என்ன தான் இதுக்கு ஒரு தீர்வு? இவ்வளோ பணம் செலவு பண்ண முடியாத, குடும்பத்தோடு போனால் கூட இவ்வளோ பணம் செலவாகாத அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே முடிக்கிறாங்க. என்னங்க ரொம்ப யோசனையாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த தங்கமயிலுக்குள்ளே எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்குது, இந்த ஹனிமூன் போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கணும் அந்த பிள்ளை வந்து எல்லா வகையிலும் கரெக்டாக இருக்குது, இதில் மட்டும் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளை எல்லா வகையிலுமே கோளாறாக தான் இருக்குது, அதை நீங்கள் ஒத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ரொம்பவே யோசிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.